முழுசா ஈடுபட்டு இந்த வேலைகளை நீங்கள் குறைக்கணும். நீங்க முன்னாடி இன்னைக்கு இருக்கிற பொறுப்புல இருக்கிறவங்க தான் நாளைக்கு எல்லா பொறுப்புக்குமே நீங்க முன்னாடி வரக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களா இருக்கிறீங்க. அதனால ஒவ்வொரு அணி அமைப்பாளர்களும் துணை அமைப்பாளர்களும் ஒன்றிய கழகத்திற்கும் மாவட்ட கழகத்திற்கும் நீங்கள் அதாவது முன்னாடி மாதிரி எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி முன்னாடி ரொம்ப அவங்களுக்கு கட்டுப்பாடு முழு சுதந்திரம். ஒன்றிய செயலாளருக்கு பக்கபலமா இருக்கலாம், மாவட்ட கழக செயலாளர்கள் பக்கபலமா இருக்கலாம். எங்க மாவட்டத்துல எல்லாம் கேட்டு பாருங்க, மாரியமுருகன் திருப்பராஜிட்ட கேட்டு பாருங்க, எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. மாரியமுருகன் தான் மாவட்ட செயலாளர், திருப்பராஜா மாவட்ட செயலாளர், அவங்களாவே எல்லாருமே மாவட்ட செயலாளர் கட்சி தொண்டராக இருந்து எல்லாருமே இந்த இளைஞரணியை வலுப்படுத்தி இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும். இந்த தலைவர் ஐயா மாமனிதன் வைகோ அவர்கள் இந்த வயதிலையும் அவர்களுடைய உழைப்பு நீங்க 4 நாளா பார்த்துருப்பீங்க. 4 நாளா இந்த பகுதி கிராமத்தில் தெரு தவறாமல் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டு அனைத்து மக்களையும் சந்தித்து அவர்கள் அவர் அன்பு பெறுகிறார்கள். அதே போல திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் புரட்சி நாயகன் துரை வைகோ அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி அனைத்து கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் பாராட்டுகின்ற வகையில் அவர்கள் பணிகளை சிறப்பாக செய்கிறார்கள். நீங்க ஒரு 4 நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு தான், பொங்கலுக்கு முதல் நாள் இந்த வேதமுத்து நகர்ல கொடியேற்றிட்டு அண்ணன் எல்லாம் இருந்தாங்க பேசுறாங்க. அந்த வேதமுத்து நகர்ல அந்த இடத்தை தலைவருடைய தந்தையார் ஐயா வையாபுரி அவர்கள் இடத்தை தானமாக வழங்கியிருக்கிறார்கள். தலைவர் அதை வீடுகளாக கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு பகுதிகளையும் இவ்வளவு பணிகளையும் நாம் இந்த அணி அமைப்பாளர்களும் துணை அமைப்பாளர்களும் கழக முன்னோடிகளும் எடுத்து பொதுமக்களுக்கு ஒரு தகவல்களை சொல்லி நம்ம இயக்கத்தை வலுப்பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து விடைகிறேன். நன்றி.